அட்டாளைச்சேனை பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியது. கிழக்கு மாகாண உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ALM அஸ்மின் தலைமையில் அட்டாளைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உதவி தவிசாளர் தெரிவுகள் இன்று இடம்பெற்றது. இதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி சார்பாக ASM உவைஸ் தவிசாளராகவும் உதவி தவிசாளராக தேசிய காங்கிரஸ் கட்சியின் MF நஜீதும் தெரிவு செய்யப்பட்டனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் 2 பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு உறுப்பினரும் ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தவிசாளர் தெரிவிற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ASM உவைஸ், தேசிய மக்கள் சக்தி சார்பாக S ஃபாஹிம் ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டன. இதில் திறந்த வாக்கெடுப்பின் மூலம் ASM உவைஸ் 11 வாக்குகளும் S ஃபாஹிமுக்கு 3 வாக்குகளும் கிடைத்தன. இதில் உவைஸ் 8 மேலதிக வாக்குகளினால் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். இதில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் 4 உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் நடுநிலைமை வகித்தனர். உதவி தவிசாளராக தேசிய காங்கிரஸ் கட்சியின் MF நஜீப் சபையில் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். இதன்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான நிசாம் காரியப்பர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பிரதி தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான MS உதுமான் லெபை, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் அம்பாறை மாவட்ட செயலாளர் AC சமால்டீன் உட்பட அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள், பார்வையாளர்கள் அரங்கில் கலந்து கொண்டனர். இந்த பெரும்பான்மை பற்றி சட்ட ஏற்பாடுகளிலே இல்லை. எனவே அதை வைத்துவிட்டு தங்களால் முன்வைக்கப்படுகிற கருத்துக்கள் தொடர்பில் போதிய அளவு நியாய அதிகம் இருந்தால் அதை பற்றி பேசிக்கொள்ளவும், அதோடு ஏனைய உறுப்பினர்கள் சொல்லுகின்ற விடயத்திலும் சற்று பரிசீலனை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஒரு பொது உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று நான் எச்சரிக்கின்றேன். அது தொடர்பில் ஒரு பெண்மணி தன்னுடைய கருத்தினை தெரிவித்து சொல்லியிருக்கின்றார். தேவையற்ற பிரச்சனைகளை தவித்துக் கொள்வதற்காக எனக்கு அவசிய வாக்கெடுப்பு இடந்தார்கள் என்று கேட்டிருக்கின்றார். அது தொடர்பிலே நான் முன்னுரிமைப்படுத்த வேண்டும் தேவைப்பாடு இருக்கிறது. செய்யப்பட்டு வந்திருக்கின்றோம். எங்களுக்கு இந்த பகிரங்கமான வாக்கெடுப்புக்கு போவதற்கு மிகவும் தேவைப்படுது. அது குறிப்பாக எனக்கு தேவையில்லை. நீங்கள் இந்த சபையில் மற்றவர்களை பற்றி, நான் பெரும்பான்மை பற்றி சிறுபான்மை பேசுகையில் நான் இந்த வாக்கை பகிரங்கமாகிறதுக்கு எனக்கு ஆணையை தருமாறு பண்ணிக் கொடுங்க. ஒரு பெண்மணி தன்னுடைய தேவையற்ற பிரச்சனை நியாயபூர்வமான கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் அதை மறுதளித்து பகிரங்கமாக வாக்கெடுக்க ஒரு நியாயமான காரணங்களை செய்யத்தான தனக்கு கௌரவ உறுப்பினர்கள் ஒவ்வொன்றாக பேசிக்கொள்ளவும் நான் மிஸ்டர் கௌரவ உறுப்பினர் அஸ்வர் அவருடைய கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். கௌரவ உறுப்பினர் அவர்களே, நாங்கள் சொல்ல வருகிற விடயம் ஒரு நியாயபூர்வமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் தான் ரகசியமாக தன்னுடைய வாக்கை அளிப்பதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பது லொஜிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது இல்லை. எனவே ஒரு விசேடமான காரணத்தை நிமித்தம் ஒரு தேவைப்பாடு எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு இடமளித்து நான் அதற்கு அடிப்படையில் உங்களுடைய முடிவுகள் வெளிப்படுத்தப்படும். எனவே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.